ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விளாம்பழ ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ விளாம்பழத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல விளாம்பழத்தை உடைச்சி அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டு நல்லா கலக்கி சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்னு பார்க்கலாம் வாங்க. இது புளியாம்பழம் சாப்பிட்றது மாதிரி இருக்கும். இது சாப்பிட்றதுனால வாதம், பித்தம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் குணமாகும். சுண்ணாம்பு சத்து அதிகம் நிறைந்துள்ளதால் எலும்புகளை பலப்படுத்தும். அஜீரண கோளாறை சரி செய்து பசி உணர்வை தூண்டும். இதயத்தை பலப்படுத்தும். விட்டமின் சி அதிகம் உள்ளதால் கண் பார்வை அதிகரிக்கும். அதனால் விளாம்பழத்தை எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க. இந்த சீசனில் நிறைய கிடைக்குது பாருங்கள், வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.